friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவும் சாஃப்ட்டான ஒரு கேக் ரெசிபி. இந்த கேக் செய்யறதுக்கு எந்த விதமான மாவு ஐட்டம்ஸும் நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல. இட்லி வேக வைக்கிற நேரம் இருந்தாலே போதும் இந்த கேக்கை நம்ம ரொம்ப சுலபமா செஞ்சிரலாம். ரவை முட்டைய மெயின் இன்கிரிடியன்ட்ஸா யூஸ் பண்ணி இந்த கேக்கை நாம இன்னைக்கு செய்ய போறோம். இட்லி பாத்திரத்திலேயே ரொம்பவும் சாஃப்ட்டான கேக் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னைக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க 10 நிமிஷத்தில் சாஃப்ட்டான கேக் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். இது நம்ம நார்மலாக உப்புமாக்கு யூஸ் பண்ணுற ரவை தான். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அடுத்தது ஃப்ளேவருக்காக 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களால் ரவையை எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்ச அந்த பவுட்ரு கூடவே 2 முழு முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக உங்கள்கிட்ட மெல்டட் பட்டர் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பேஸ்ட்டாக அரைக்கும் போது தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அடுத்தது நம்ம அரைச்ச ஃபைன் பேஸ்ட்டை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த பேஸ்ட்டை பார்க்கும்போதே தெரியுது அது எந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு. இதே மாதிரி நீங்களும் நல்லா திக்காகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. கேக்கோட ஃப்ளேவருக்காக உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் கூட அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ஆட் பண்ணியிருக்க ஃபைன் பேஸ்ட்டு கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணிக்கிங்க. மாவு ரொம்ப திக்காக இருக்குன்றனால நான் அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ரெடி பண்ணுற இந்த பேட்டர் ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா கேக்கு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதே மாதிரி அது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது. தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நம்ம பேட்டரை மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும். நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த பேட்டர் தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம கேக் செய்யறதுக்கு தேவையான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம எந்த ஷேப் மோல்டை யூஸ் பண்ணி கேக் செய்ய போகிறோமோ அதில் நெய்யோ இல்லைனா எண்ணெயோ கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இந்த கப்ஸை யூஸ் பண்ணி தான் கேக் செய்ய போகிறேன். அதனால் கப்போட 3/4 பாக அளவுக்கு இந்த மாவை ஆட் பண்ணிக்கலாம். கப்பில் மாவை ஃபுல்லாக ஆட் பண்ணாமல் ஒரு அளவுக்கு ஆட் பண்ணாலே போதும். ஏன்னா கேக் வெந்து வரும்போது அது நல்லா ஃப்ளஃபி ஆகும். நம்ம ஆட் பண்ணியிருக்க மாவில் லைட்டாக டியூட்டி ஃப்ரூட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட நட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நார்மலாக இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை கூட நீங்கள் இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம கேக்கை வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம். நாம் இந்த பேட்டரை ரெடி பண்ணும்போதே இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இதை நம்ம இந்த மாதிரி ஸ்டீமில் வச்சு வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி கண்டிப்பாக கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கேக்கை வேக வைக்க ஆரம்பிக்கணும். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சாலே போதும். கேக்கு நல்லாவே வெந்துடும். கேக்கு வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கை யூஸ் பண்ணிக்கிங்க. டூத் பிக்கில் கேக்கு ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கேக்கை எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் கேக்கு நல்லா ஆறி வரக்கு. கேக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் அது நம்ம ஷேப் மோல்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணணும். ஷேப் மோல்ட்லேருந்து கேக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம கத்தியெல்லாம் யூஸ் பண்ணி கஷ்டப்பட்டு எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம ஷேப் மோல்டில் எண்ணெய் நிறையா அப்ளை பண்ணியிருக்கிறனால கேக் அப்படியே ரிலீஸ் ஆகி வந்துடும். எந்த விதமான மாவு ஐட்டத்தையும் யூஸ் பண்ணாமல் இட்லி பாத்திரத்தை யூஸ் பண்ணி வெறும் ரவையை வச்சு நம்ம இந்த கேக்கை ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சேர்த்துன கேக்குங்களை நம்ம அதிக காசு கொடுத்து கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்லேயே இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியான கேக்கை நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவும் சாஃப்டாக டேஸ்டியான கேக் இது. அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்தில் ரொம்பவும் சாஃப்டான கேக்கை நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.